ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே நிறைய நாள் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு மேக்கப் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தனால தான் வந்துட்டு வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியலை. இப்போ வந்துட்டு அந்த கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இனி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 2 மந்த் மேலே ஆகிடுச்சு. அண்ணி வந்து வெக்கேஷன் லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருந்தப்போ எடுத்தது. அவங்க வந்து லீவ் முடிச்சு இப்போ துபாய்க்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து எங்கே மேக்கப் கோர்ஸ் படிக்கிறீங்க, அது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து மாத்தூர் தான் போயிருந்தோம். அண்ணி வந்துட்டு சின்ன வயசில் தான் மாத்தூர் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னனால ஃபஸ்ட் அங்கே தான் போயிருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் இருக்கிறனால மார்னிங்கே போனால் வெயில் கம்மியாக இருக்கும். ரொம்ப மத்தியானம் எல்லாம் வந்துட்டு மாத்தூரில் வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்துட்டு மாத்தூர் வந்திருந்தோம். அன்றைக்கி வந்துட்டு கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 சைடுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த பிரிட்ஜில் இருந்து அந்த எண்டில் வந்துட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து குட்டீஸுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் வந்துட்டு பைனாப்பிள் எல்லாம் வாங்கியிருந்தோம். இங்கே வந்துட்டு பைனாப்பிள் எல்லாம் வந்துட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சாப்பிட்டுட்டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டோம். இந்த பிரிட்ஜுக்கு கீழே நம்ம ரிட்டன் வந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக தான் போவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு அங்கே ஏதோ வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் திரும்ப ரிட்டன் அந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹைட்டெல்லாம் பயமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிரிட்ஜில் வந்துட்டு நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு பயமாக இல்லை. ஆனால் வந்துட்டு ஹைட்டெல்லாம் பயம் அப்படின்னா வந்துட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தலை சுற்றுறது மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அது குட்டீஸ் எல்லாம் இருந்தனால வந்துட்டு நாங்கள் வந்து இந்த வழியாகவே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தூக்கிட்டு அந்த சைடு விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அந்த சைடு போயிட்டோம். அந்த சைடு வந்துட்டு ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே வந்து குட்டீஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு என்னென்னா பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா டூரிஸ்ட் பிளேஸையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் வேறு நிறைய இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை வந்துட்டு கூப்பிட்டா அவங்க வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஒரு வழியாக கூட்டிகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். திரும்ப போகும்போது அங்கே ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதில் குட்டீஸ் எல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தாங்க. ஆனால் இங்கே பெரியவங்களுக்கு தான் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க செம்ம ஜாலியாக போயிட்டுருந்தாங்க. அங்கே வந்துட்டு பைனாப்பிள் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அங்கேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பைனாப்பிள் எல்லாம் வாங்கியிருந்தோம். ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வந்து திருப்பரப்புக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து திருப்பரப்பில் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே போயிருந்தோம். அங்கே வந்து செம்ம தண்ணி, அங்கே குளிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதனால நாங்கள் வேறு எங்கேயாச்சும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சும்மா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அஹானாக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஃபீவர் வர்றது மாதிரியே இருந்துச்சு. அதனால வந்துட்டு அவளுக்கு தலையில் வந்துட்டு கர்ச்சீஃப் எல்லாம் கெட்டியிருந்தோம். ஆனால் அந்த தண்ணி வந்துட்டு அவ்வளோ ஃபோல்ஸ் அடிச்சிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா நெட்டாக்கு தான் போயிருந்தோம். மத்தியானம் வந்துட்டு சாப்பிட்றது நெட்டாவில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் போய் காரில் போயிட்டுருக்கோம், ஒரு ஷாப் பார்த்து அங்கே வந்துட்டு நிப்பாட்டியிருந்தோம். அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நெட்டாவில் ஸ்பெஷலே வந்துட்டு மீன் தான். நம்ம வந்து டைரெக்டாக கிச்சனில் போய்ட்டு செலக்ட் பண்ணலாம் என்ன மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு மீனெல்லாம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பெரிய மீன் வந்துட்டு கட்லா, சின்ன மீன் வந்துட்டு ஸ்லோப்பியா. கட்லா வந்துட்டு 350 or 400 சம்திங். ஸ்லோப்பியா வந்துட்டு 250. கரெக்டாக வந்துட்டு ரேட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பொரிச்சு தருவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சம்மந்தி, பொரியல், அதுக்கப்புறமா வந்துட்டு சாதம், ரெட் ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. குழம்பு, மீன் குழம்பெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு வந்துட்டு ஸ்லோப்பியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து திரும்பவும் இன்னொன்று கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸ்லோப்பியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு சிட்டாருக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு போனோம் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம். நாங்கள் அங்கே உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம்.
2 சைடுமே வந்துட்டு ஏதாச்சும் அனிமல்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிருந்தோம். அகானாக்கு வந்துட்டு ஃபீவராக இருந்தனால லைட்டாக வந்துட்டு ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல அவ. காரில் ஏறின உடனே தூங்கிட்டா. 2 சைடுமே அப்படியே பார்த்துட்டே போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஆனால் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து குரங்கு தான் பார்த்தோம். குரங்கு பார்த்தோம், மயில் பார்த்தோம். மயில் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் வந்துட்டு இது காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே தான் போகணும். அதுக்கப்புறம் வெளியே அதுக்குள்ளேயே வந்துடணும். இந்த மயிலோட தோகையெல்லாம் ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இன்னொரு மரத்தில் வந்துட்டு நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு வெளியெல்லாம் இறங்கி வந்துட்டு பார்க்கக்கூடாது. காருக்குள்ளேயே தான் இருந்து பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இது ஃபாரஸ்ட் ஆனதில் வந்துட்டு சேஃபெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்துட்டு பேச்சிப்பாறை டேம் பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்துட்டு டைம் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அங்கேருந்து. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டு அவுட்டிங் போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து குளிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். திருப்பரப்பில் வந்துட்டு தண்ணி அதிகமாக இருந்தனால வந்துட்டு குளிக்க முடியலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.